மார்ச் 29ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட வீடியோவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக விசிக வேட்பாளர்களை அறிவித்தார். அதில் யாரும் எதிர்பாராத வகையில் காட்டுமன்னார் கோவில் தொகுதிக்கு தானே போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவித்தார். திருமாவின் அறிவிப்பால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கடும் அதிருப்தியடைந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் மாறும். அதனால் நான் மாநில அரசியலில் கவனம் செலுத்துகிறேன் என திருமாவளவன் அதற்கு காரணமும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் திமுகவின் சில முக்கிய அமைச்சர்கள் திருமாவை தொடர்பு கொண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். தேர்தல் பரப்புரைக்கு முன்பாக அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து ஒரு டீ பார்ட்டி கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிகழ்வில் திமுகவின் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். கூட்டணியில் உள்ள கட்சி தொகுதி பங்கீடு விஷயத்தில் வருத்தத்தில் இருப்பதாக வெளிப்படையாகவே அறிவித்த நிலையில் இந்த டீ பார்ட்டியை வைத்து ஒரு சுமூக சூழ்நிலையை உருவாக்குவதற்காக முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருந்தார். டீ பார்ட்டி முடிந்து முதலமைச்சர் புறப்பட்டவுடன் கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருவரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனிடம் அறிவாலயத்தில் ஒரு அறையில் அமைச்சர் வேலு, அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் 1 மணி நேரம் முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள். இங்கு திருமாவளவனிடம் மட்டும் வேலு, MRK ஆகிய அமைச்சர்கள் ரகசியமாக 1 மணி நேரம் பேச வேண்டும் என்று கேள்வி எழுகிறது அல்லவா? அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக சிதம்பரம் MP தற்பொழுது இருக்கிற திருமாவளவன் அறிவித்ததுதான் அவருடன் பேச்சுவார்த்தை நடந்த காரணமாக இருந்தது. இந்த சந்திப்பின் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது பற்றியும் அது பற்றி நீங்கள் கூறிய விளக்கம் குறித்து சற்று கவலையில் இருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் MP-யாக இருக்கும் பொழுது ஏன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும்? அது குறித்து நீங்கள் சொன்ன கருத்துக்கள் கூட்டணிக்குள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. எனவே நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரின் கோரிக்கையை 2 அமைச்சர்களும் திருமாவிடம் கூறியுள்ளனர். அதற்கு திருமாவளவன் நாங்கள் எங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது மாநில கட்சியாக இருக்கிறது. நான் MP-யாக இருப்பதால் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ச்சி குறித்து என்னால் தீவிரமாக பணியாற்ற முடியவில்லை. எனவே இது எங்களுக்கு கட்சி சார்ந்த முடிவு. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலினிடத்தில் திருமாவளவன் மனதை 50% கரைத்துவிட்டும் இன்னும் ஒரு 50% இருக்கிறது. அவரது சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் முடிவை நிச்சயம் மறுபரிசீலனை செய்ய வைப்போம் என நம்பிக்கையாக கூறியுள்ளனர். அதன்படியே அமைச்சர் வேலு, MRK ஆகியோர் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையில் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட இருந்த முடிவிலிருந்து தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மேலும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தன்னுடைய சொந்த கிராமமான அங்கனூரை சேர்ந்த ஜோதிமணியை வேட்பாளராக அறிவித்துள்ளார். திருமாவளவன் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த ஊரான அங்கனூர் கிராமத்தில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வாக்களிப்பது வழக்கம். அங்குதான் அவரது தந்தை தொல்காப்பியன், தாயார் பெரியம்மா, தம்பிமார்கள் செங்குட்டவன், வள்ளுவன் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இதுகுறித்து திருமாவளவன் அளித்துள்ள பேட்டியில் கூறுகையில், சட்டசபைக்கு செல்ல விரும்பிய இதற்கு முன் மங்களூர் தொகுதியில் வென்றேன். 2.5 ஆண்டுகளில் பதவியை ராஜினாமா செய்தேன். பின் அதிமுக கூட்டணியில் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட விரும்பினேன். ஆனால் அப்பொழுது என்னுடன் இருந்த தற்பொழுதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு விட்டுக் கொடுத்தேன். 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு 87 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்றேன். பின் MP ஆனாலும் அவ்வப்பொழுது சட்டசபைக்கு செல்ல ஆசை இருந்தது. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியின் கைகள் ஓங்கி வருகின்றன. திமுக கூட்டணியை வீழ்த்த வலதுசாரி கட்சிகள் என்னை கூட்டணியில் இருந்து விலக்க முயற்சித்தனர். திமுக கூட்டணி தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு நானே முக்கிய காரணம். இந்நிலையில் தேர்தலுக்கு பின் கொங்கு சட்டசபை உருவாகும் என்பதால் கூட்டணி ஆட்சி அமையும். MP பதவி விட்டு சட்டசபைக்கு வரும் திருமாவளவன் துணை முதலமைச்சராக திட்டமிட்டிருக்கிறார் என அவதூறுகளை பரப்புகின்றனர். மேலும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் எங்கள் கட்சியின் MLA-க்கள் 3 வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் அவதூறு பரப்புகின்றனர்.
யுத்த காலத்தில் முன்னோக்கி போவது ராஜதந்திரம் என்றால் ஒரு அடி பின்னால் போவது ராஜதந்திரம்தான். எனது நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், யுத்தியை மாற்றியமைக்கிறேன். காட்டுமன்னார் கோவிலில் சாதி ஒழிப்புக்கு போராடிய இளைய பெருமானின் மகன் ஜோதிமணி விசிக வேட்பாளராக அறிவிக்கிறேன் என்று தெரிவித்தார். திமுக கூட்டணிக்குள் சுற்றி வந்த புயல் ஓய்ந்துவிட்டதால் இப்போதைக்கு உடன்பிறப்புகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுபோன்ற அரசியல் செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.